கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்ணீரை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே வேதத்துக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இங்கே வாசிக்கிறோம். எசேக்கியா என்று ஒரு ராஜா இருந்தார். தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்து செம்மையான காரியங்களை தாவீதை போல அவன் பின்பற்றினான் என்று சொல்லி ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி வருகிறார். ஆனா பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாட்ட சொல்லுகிறான், தேவ பிள்ளைகளே, உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்த நீ மறிக்க போறீர் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இங்கே எசேக்கியா ராஜா அவன் கண்ணீர் வடிக்கிறான். தேவ பிள்ளைகளே, மனம் கசந்து கண்ணீர் வடிச்சு அழுதான் என்று விதத்தில் பார்க்கிறோம். ஐயோ, என் வீட்டுக்காரியம் ஒழுங்குபடுத்தலேன், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறதே, என் தேவனை ஒரு 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுத்தாயனால் நலமா இருக்கும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அவன் அழுகிறான். செவர பக்கமா திரும்பி அழுகிறான். தேவ பிள்ளைகளை, எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவர் குற்றத்துக்கு போன உடனே ஆண்டவர் பேசுகிறார். அவனுக்கு அவன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, நீங்க ஒருவேளை நினைச்சு கொண்டு இருக்கலாம், ஐயோ நான் மறிக்க போறேனே என்று சொல்லி, இன்னும் வீட்டுக்காரங்கள் ஒன்றும் பண்ணலையே, ஒழுங்குபடுத்தலையே, என் பிள்ளைக்கு ஒழுங்குபடுத்தலையே என்று சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்கிறார், ஆயுசினாலே வேதனை அறிவ தேவன். ஐயோ, இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த பூமியில் அநேகம் இருக்கிறது, நான் இப்ப மரித்து போனால் அதை யாரு செய்வா என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் மரித்து போகணும்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமுதிரில் மனம் கசந்து அளமணும். எசேக்கியாவினுடைய கண்ணீருடைய ஜெபத்தை கேட்டு 15 வருஷம் கூட்டி கொடுத்த தேவன், தேவ பிள்ளையை இன்னைக்கு உன் கண்ணீருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுகிறது, மனம் கசந்து அழுதான். மனம் கசப்பை அவர் பார்க்கிறார், வேதனையை பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் தன் குடும்ப காரியங்களை கொடுத்து, ஐயோ நான் மரித்து போவனே, டாக்டர் சொல்லியிருப்பாங்க, மரித்து போவா என்று சொல்லி. தேவ பிள்ளைகளை, டாக்டர் சொல்லியிருப்பாரு, ஒருவேளை எனக்கு கொடிய வியாதி வந்து இருக்கிறது, நீ கூடிய சீக்கிரம் 2 வருஷத்துல 3 நாள்ல 1 வாரத்துல மறித்து போவாய் என்று சொல்லி ஒருவேளை நீ வேதனைப்பட்டு இருக்கிறாயா, வியாதி படுக்கலை இருக்கிறாயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு கண்ணீரை காண்கிற தேவனாக மனம் கசந்து அழகான். தேவ பிள்ளைகளே, அங்கே என்ன நடந்தது? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். தேவ பிள்ளைகள், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். ஒருவேளை கேன்சர் வியாதினாலும் பலவிதமான வியாதினாலும் இருந்து எல்லாரும் டாக்டர் மறித்து போவாய் என்று சொல்லப்படுது. தேவ பிள்ளைಗೆ, ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்னுடைய காரியங்களை நான் ஒழுங்காக்கப்படவில்லையே, என் பிள்ளைகள் அப்பா சின்ன பிள்ளைகளாக இருக்கிறது, பெரிய பிள்ளைகளாகிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உன் கண்ணீரை துடைக்கிற வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்குற வல்லவர் தேவனாக இருக்கிறார். உன் ஆயுசனாலே கூட்டி கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகள், எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்த தேவன் உனக்கு கூட்டி கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். I live in time to be one place. கசந்து தேவ சமூகத்திலே அலம்பொழுது தேவன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். எசேக்கியாவுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன், அவனுக்கு தலைவர் குழந்தை கொடுக்க முடியாத அன்பு கிருபை செய்து அவனை வழி நடத்தார். புதாக்களிடத்திலே போய் சேர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பாக்கியத்தை தருவார். என்ன ஆயிருவோம், என் வீட்டுக்காரங்க ஒழுங்குபடுத்தலையே, என் பிள்ளைகளுக்கு ஒன்று நான் செய்யலை சொல்லி கண்ணீரோடு இருக்கிறது. மனம் கசந்து கண்ணீரோடு தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் போது தேவன் அந்த கண்ணீரை ஜெபத்தை கேட்டு உனக்கு மனம் இறங்கி, தேவ பிள்ளைகளே, அவர் தன் ஊழியக்கார அனுப்பி விடுதலை கொடுத்தது போல உனக்கும் அவர் விடுதலை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே சொல்றேன்ப்பா, எசேக்கியா ராஜா கண்ணீரோடு என் வீட்டுக்காரங்கள் ஒழுங்குபடுத்தலையே, நான் தேவனுக்கு முன்பாக உண்மையா நடந்தனே, நம்ம சீக்கிரமாக மறித்து போக கூடாது, என் வியாதி என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, போராட்டம் ஆட்கொண்டு இருக்கிறது, நான் மறிக்க கூடாது, டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ மறிச்சு போவா என்று சொல்லி, ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். They come to me, help me, we can talk. வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்கள் செய்வார். எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதங்கள் செய்தது போல உங்களுக்கு செய்வார்.